ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஹெல்தியான அடை தோசை ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பண்ணுறக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்து அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இப்போ இதை அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நான் காலையில் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 3 வத்தல் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பும் சீரகமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருந்தால் அடை தோசை நல்லா இருக்காது. இப்போ அரைச்ச மாவை அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். நான் 2 டைமாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதை கொஞ்சமாக அந்த ஜாரை கழுவி தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அடை தோசை ஊற்றுறக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாம். அடை தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக ஊற்றினா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக ஊற்றினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கிங்க. இப்போ தோசை பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு மாற்றி திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். இந்த அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் அவியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சுட சுட சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் பாய்.